இந்த ட்ரைனிங் புரோகிராமை சிறப்படைய செய்ததற்காக பிஜேபி ஓஐ சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. Respected General Manager Sri A. Ramanathan சார், உங்க எல்லாருக்கலாம் இந்த நம்முடைய ஒரு புரோகிராமே இங்க நடந்திருக்காது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று பல வகைகளுக்கு இடையே டெல்லியில் இருந்தாலும் கூட இந்த புரோகிராமை அட்டன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். பிஜேபி ஓஐயின் சார்பாக என்னுடைய நன்றியையும் தனிப்பட்ட முறையிலே கோடான கோடி நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அடுத்ததாக நமது அன்புக்குரிய எம் பெரியசாமி அவர்கள் சீஃப் மேனேஜர் ரேபிட் ரீட்டைல் சென்டர் சென்னையில் இருக்கின்ற காரணத்தினால் பலமுறை இந்த ட்ரைனிங் புரோகிராம் ஒத்தி போட சமயத்திலும் கூட அவருடைய வீட்டிலே விசேஷங்கள் இருந்தாலும் கூட நமக்காக நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அருமையான விளக்கங்களை அளிக்க காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிஜேபி ஓஐயின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு ஃப்ரெஷர்ஸ் என்கின்ற அளவிலே திறமையானவர்களும் தகுதியானவர்களையும் நம்முடைய வங்கியிலே சேர்த்ததற்கு முழு காரணமாக இருந்தவர் நமது அன்புக்குரிய பொது மேலாளர் ஏ. ராமநாதன் அவர்கள். உங்கள் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்கின்றனர். காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு புரோகிராமை இதுவரை பிஜேபி ஓஐ மூலமாக நடத்தியது கிடையாது. Because too many eyes are raised by knowing that one trade union organizes such training program. Even before the management not prepared to organize such program because என்கின்ற மொழிக்கு பல அர்த்தங்கள் உண்டு. No letter begins with because is a conjunction. So we are the best, also the first trade union giving training to freshers. இன்றைக்கு கிளரிக்கல் ஆபீசராக ப்ரொமோட் ஆனவர்களுக்கும் கூட இதுவரை யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு முன்வராத அளவிற்கு இன்றைக்கு நாம் இந்த ட்ரைனிங் புரோகிராமை ஆர்கனைஸ் செய்திருக்கின்றோம். இங்கே கலந்து ஒர்க்கர்ஸ் யூனியன் தோழர்கள் உட்பட இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நண்பர்களே. Respected general manager sir, we are not only arranged training program, but also it is the meeting of assistant managers with you. You can ask so many questions in front of them, but except questions related to the branches, because they want free from today only. So we are the union, we are the association taking care of officers' grievance, retrieval and demands also, sir. Before knowing Pandingram Bank, I want to describe the all parameters in RRBs around the national level, and also the highlights of performance given in our ARBO newsletter also. I want to narrate some particular performance derived from that. Branch network on 31st March 2013, 64 RRBs to operate with a network of
17,856 branches, 6914 branches during previous year, covering 635 districts. It is 924 branches opened during the last year all over India. இதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு நான் நமது பொதுமேலாளர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் பிஜிபி ஓஏ இன்றைக்கும் பிரான்ச் எக்ஸ்பான்ஷனுக்கு எதிரியாக கருதவில்லை. இன்றைக்குமே நாங்கள் கருதியது கிடையாது. இன்றைக்கு நாம் இருக்கின்ற 225 பிரான்சஸ் உங்களுடைய தலைமையின் கீழ் 500ஆக இந்த வருடம் முடிவதற்கு முன்னாக ஆக்கி காட்டுவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்களானால் பிஜிபி ஓஏ என்றென்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த தெளிவாக தெரிந்து வருகிறேன். நண்பர்களே, டெபாசிட்டை பொறுத்தவரையில் all over India, the RRBs were successful in adding about rupees 2,11,455 crore to the deposit base during the year 2012 and 13. The deposit as a resource for RRB enhanced to 2,11,457 crores as on 30 March 2013, as against 1,87,351 crores as on 30 March 2012. That is registering a growth rate of 12.86%, comrades. That is 13% increase in all over India by RRBs. Investments, the investment RRB increased from 89,145.79 crores as on 31st March 2012 to 1,10,683.1 crore as on 31st March 2013, registering a growth rate of 25%. Loan and advances பொறுத்தவரையில் 15.90 என்கின்ற சதவீதத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆர்ஆர்பியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கின்றது. லோன் இஷ்யூடை பொறுத்தவரையில் 30.06. ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தவரையில் 53 RRBs earned current profit before tax during the year 2012 and 13. The combined profit of this RRB stood at 3,208 crore compared to 2,468 crore in the previous year, which was contributed by 64 RRBs. Consequently, the number of loss-making RRBs decreased from 18 to 11. But the growth during the year as against 26.36 growth in the previous year also. Accumulated order, the number of RRBs that had accumulated losses received reduced from 22 as on 36 March 2012 to only 11 in 2013. The aggregate accumulated losses in RRB decreased from 1,104.85 crore in 2012, 1,011.28 crore in 2012 and 13. இதை பொறுத்தவரையிலே நான் ஒன்றை இங்கே தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. நமது வங்கியில் ஒரு 138 கோடிகளை லாஸ்ட் இயர் நாம் லாபமாக ஈட்டி கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு 25 வருடங்கள் சர்வீஸ் முடித்தவர்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். இங்கே உள்ள இளைஞர் பட்டாளம் தான் இனிமேல் இந்த வங்கியை காப்பாற்றப் போகின்றது. நான் பிஜேபி ஓஏ சார்பாக ஒரு கோரிக்கையை நமது பொதுமேலாளர் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த 2,000 என்பது எந்த ஒரு காலக்கெடுவும் இல்லாமல், எந்த ஒரு சர்வீஸ் பாயிண்டும் இல்லாமல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நமது பொதுமேலாளர் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் பெருமைக்காக சொல்லவில்லை நண்பர்களே. நமது பொதுமேலாளர்களை மேடையில் வைத்துக் கொண்டு நான் அதை சொல்வதை கூட நான் தயங்கவில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையில் இதுவரை நான் பார்த்த பொதுமேலாளர்கள் இந்த பொதுமேலாளரை போல இதுவரை யாரும் அலுவலர்களுக்கு உண்டான எந்த ஒரு கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றி தந்ததில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை பொதுமேலாளர்களை இங்கே நாங்கள் செய்த தவமோ என்னவோ நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அதனை நான் இங்கே தெல்ல தெளிவாகவும் வகையின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளேன் நண்பர்களே. இது ஐஸ் வைக்கிறதுக்காக மட்டுமல்ல, என்னுடைய உள்ளத்தில் அடி உள்ளத்தில் இருந்து எழுகின்ற வார்த்தையின் அடிப்படையிலே நான் சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. சிடிஆரை பொறுத்தவரையில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவை பொறுத்தவரையில்
RRBs decreased marginally 64.34% after 2012, 66.13 as on March 2013. Per branch productivity பொறுத்தவரையில் 1,820 lakh March 2012 increased to 1,967 lakhs as on March 2013. Per employee productivity பொறுத்தவரையில் 414.6 lakhs as on March 2012 increased to 4,061 lakhs as on March 2013. Per employee பொறுத்தவரையில் ஓவரால் 4,61,000 என்கின்ற ரீதியில் இருக்கின்றது. நமது பாண்டியன் கிராம வங்கியில் பெர் எம்ப்ளாயி பிசினஸ் இதை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கின்றது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதை பொறுத்தவரையில் இனிமேல் வருகின்ற ரெக்ரூட்மெண்ட்டையும் மிக விரைவாக முடித்து அதிலே வருகின்ற அத்தனை அலுவலர்களையும் பிஜிபி ஓஏயும் தூண்களாக சேர்ப்பதற்கு நாம் அத்தனை முயற்சியையும் மேற்கொள்வோம். அதற்கு நிர்வாகம் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெளிவாக ஒரு கோரிக்கையாக கூட வைத்துக் கொள்கின்றேன் நண்பர்களே. இறுதியாக எனது வரவேற்புரைகளே ஒரு 3 வகையான நைஸ் ஸ்டோரிஸை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ட்ரஸ்ட், ஹோப் அண்ட் கான்பிடன்ஸ். தோழர்களே, இந்த ட்ரைனிங் புரோகிராம் மட்டுமல்லாது இதிலே ஒரு டைம் பாசிங் மீன்ஸ் டு கெட் சம்திங் ஃப்ரம் த லெக்சரர்ஸ் அதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஒன்றே உங்களுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே தான் நமது அண்ணன் அவர்களை போன்ற அனைத்து லெக்சரர்ஸ் இங்கே அழைத்திருக்கின்றோம். ட்ரஸ்ட் என்கின்ற ஸ்டோரியை பொறுத்தவரைகளை when you throw a 1-year-old boy in the air, அவர் சிரிப்பார். அந்த 1-year boy நீங்க தூக்கி போட்டீங்கன்னா he laughs because he knows you will definitely catch him. கண்டிப்பாக அவன் கீழே வரும்போது அவனை பிடித்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கையோடு தான் அவன் மேலே போவான் அந்த குழந்தை. அதே மாதிரி ஹோப் என்கின்ற அந்த ஸ்டோரியில every night we go to bed, we have no assurance to wake up alive in the next morning, but we plan more and more for tomorrow. That is the hope. Trust அது, the hope இது. கான்ஃபிடன்ஸ் பொறுத்தவரையில் இப்போ உள்ளது போல once the village people suffer a scarcity, water scarcity, all village people prepare to pray the God. One fine morning they assembled in a particular place. All were attended, all were assembled, but one little boy came with an umbrella. That is a confidence, comrades. அந்த பிடிப்பை போல வங்கிக்கு மட்டுமல்லாது நம்முடைய சொந்த நலனும் அதில் அடங்கி இருக்கின்றது என்பதை எண்ணத்தில் கொண்டு வங்கி வளர்ச்சியையும் அதே நேரத்தில் நம்முடைய வளர்ச்சியையும் கண்டிப்பாக நாம் நடத்தி காட்டுவோம். அந்த ஒரு உறுதியை பிஜிபி ஓயின் சார்பாக பாண்டியன் கிராம வங்கி நிர்வாகத்துக்கு நான் எடுத்து சொல்லி உறுதியை இங்கே உங்கள் சார்பாக நான் அளிக்கின்றேன் நண்பர்களே. இறுதியாக நீங்கள் அத்தனை பேரும் இங்கே நடக்க இருக்கின்ற கிளாஸை பொறுத்தவரையில் இன்டராக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு பழமொழியே இருக்கு. இந்த மாதிரி ட்ரைனிங்கை பொறுத்தவரையில் கேள்வி கேட்பவர் ஒரு 5 நிமிஷம் தான் முட்டாளாக இருப்பார்கள். கேள்வியே கேட்காதவர்கள் வாழ்நாள் முழுவதும் முட்டாளாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஏபிள் ஹேண்ட், புத்திசாலிகள் என்கின்றதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் கொடுக்கின்ற இன்டராக்ஷன் தான் நீங்கள் அத்தனை பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ண முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களை அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்ற வரவேற்று விடைபெறுகின்றேன். அடுத்ததாக பிரசிடென்டல் அட்ரஸை பொறுத்தவரையில் ஐ வெல்கம் காம்ரேட் சுப்பிரமணியன் டு டெலிவர் தி அட்ரஸ். ஜெனரல் மேனேஜர் காம்ரேட் ஏ ராமநாதன் அவர்களே, காம்ரேட் ஸ்ரீ பெரியசாமி அவர்களே மற்றும்
புதிதாக பதவியேற்று இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலுவலர்களுக்கும் கிளரிக்கலில் இருந்து ஆஃபீஸராக ப்ரமோட்டான அலுவலர்களுக்கும் ஒரு கோர்ஸ் நடத்துவதற்காக அந்த சங்கம் முயற்சி கொடுத்து அதற்காக தோழர் பெரியசாமி அவர்கள் இங்கே வருகின்றிருப்பார்கள். மற்ற 2-3 நண்பர்கள் வர இருக்கின்றார்கள். புதிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே பதவியேற்கின்ற நண்பர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்றால், நமது வங்கியினுடைய விதிமுறைகளை நன்றாக தெரிந்து கொண்டு வங்கி வளர்ச்சிக்கு பயன்பெற்று உங்களையும் தற்காத்துக் கொண்டு எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்று தோழர் பெரியசாமி அவர்கள் அழகாக சொல்வார்கள். அவர்களது ஸ்பீச் எனக்கு நன்றாக தெரியும், விளக்கமாக எடுத்துக் கொள்வார்கள். நமது பொதுமேலாளர் அவர்களிடம் கிளரிக்கலாக இருந்து பதவியில் தருகின்ற நண்பர்கள் என்ன கேள்விகள் கேட்க வேண்டுமோ அதற்கு அவர்கள் அழகாக பதில் என்று சொல்லுவார்கள். உங்கள் கைகள் எவ்வாறு சுடக்கூடாது என்பதற்கு அருமையாக நாங்கள் டாக்ஸில் செல்லும் போது எங்களிடமே சொல்லுவார்கள், இவ்வாறு செய்ய சொல்லுங்கள் உங்கள் தோழர்கள் அப்படி என்று சொல்வார்கள். அதனால் பொது மேலாளர் நாம் கேள்வி கேட்கக்கூடாது என்று யார் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி அவர்கள் கேளுங்கள். காம்ரேட் A.M. ராமநாதன் அவர்கள் அருமையாக உங்களுக்கு பதிலளிப்பார்கள் கூறிக்கொண்டு இடைவெளி நேரம் ரொம்ப குறையாக இருந்த காரணத்தால் நான் முடித்துக் கொள்கின்றேன். பிறகு கடைசியில் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் நமது சங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும், சங்க உறுப்பினர் எவ்வாறு ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நண்பர்களே, எம் பெரியசாமி அவர்களே, சீஃப் மேனேஜர் ஆஃப் ரேபிட் ரீட்டைல் சென்டர் சென்னை அவர்களே, இங்கே ஒரு 5 நிமிடம் பேசுவதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோம். பாரத தாய்க்கு பணிவுடன் கூடிய வணக்கத்தோடு இந்த சிறு உரையை தொடங்குகின்றேன், தொடர்கின்றேன். பாண்டியன் கிராம வங்கி எனக்கு மிகவும் மிக மிக பழக்கப்பட்ட ஒரு பச்சை குழந்தையை தூக்கி கையில் விளையாடுவது போன்ற ஒரு பாச உணர்வு இந்த பாண்டியன் கிராம வங்கியை நினைக்கும் பொழுது எனக்கு எப்பொழுது தோன்றுவது உண்டு. இந்த வங்கியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே என் உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள். நான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு ஒரு பாண்டியன் கிராம வங்கி நண்பர் நிச்சயமாக அனே வாங்கின அந்த நம்ம ஊர் பாஷை இருப்பாங்க. இது இன்னுக்குள்ளேயே இருந்ததுனால நம்ம அருமை நமக்கு தெரியல. என்ன அன்னைங்கிறத எப்போ எல்லாரும் சொல்றதுனாட்டு இந்த சென்னப்பட்டினத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம அன்னை சிறப்பு அங்கே போய் தான் தெரிஞ்சது. அந்த அன்னைங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு அந்யோன்யம் தானாக உருவாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வு மிக்கவர்கள் இந்த பாண்டியன் கிராம வங்கி நண்பர்கள். அவர்களுக்கு நான் பல முறை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பயிற்சி நிறுவனத்தின் பயிற்சி நிலையத்தின் வாயிலாக பல வகுப்புகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இவ்விடத்திலே நான் மிக உற்சாகமாக உறுதிப்பாட்டோடு கூறக்கூடிய ஒன்று, எப்போதெல்லாம் இந்த பாண்டியன் கிராம வங்கி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பு அளிக்கின்றாரோ அப்பொழுது எனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தேன். இது எல்லா நிகழ்ச்சிகளிலுமே நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதவி உயர்வுக்கான ஒரு பயிற்சி நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன். அந்த நேரத்தில் எனக்கு முதன்மையான பதவி உயர்வுக்கான அறிவிப்பு வந்தது. இப்பொழுது நண்பர் இலக்குவன் அவர்கள் 14/7/2013 அன்று ஒரு வகுப்பு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். சரியாக அந்த தேதியிலே என்னுடைய புதல்வனுக்கு மனவிழாவுக்கான ஏற்பாடுகள் அன்றுதான் பேச்சு தொடங்கியது. இவ்வாறாக ஒவ்வொரு முறையும் அந்த பாண்டியன் கிராம வங்கி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது அது இந்த சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது நான் அதுக்கு மேலே நினைக்கிறது என்னுடைய நண்பருடைய அந்த பாச அந்த வைப்ரேஷன் தான், அந்த பாச உணர்வுகளுடைய தாக்கம் தான். இந்த வங்கியினுடைய நிகழ்ச்சிக்கு வந்தால்
ஏதோ ஒன்று நமக்கு நல்லது நடக்கும். அந்த உறுதிப்பாடு இப்பொழுதும் நிறைவேறிவிட்டது. இது தனிப்பட்ட ஆய்வாளர்கள் செப்டம்பர் 16 என்னுடைய பையனுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி அந்த பேச்சு தொடங்கினதே நமது சாரோட சொல்ற அன்னைக்கு தான் அன்னைக்கு மதுரையில் அந்த பேச்சு தொடங்குறோம். சார் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குங்க சார்னாரு. ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு கூட. ஏன்னா எப்பவும் பாண்டிகிராம நிகழ்ச்சியில கடந்த உடனே தான் நல்லது நடக்கும். இது மாதிரி கரெக்டா அவர் அழைக்கிறாங்க எனக்கு நல்லது நடக்குது. கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு அர்த்தம். நண்பர்களே, உங்கள் பாச உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய கருத்துக்களை மனம் திறந்து நாம் பகிர்ந்து கொள்வோம். தற்காத்து தற்கொண்டால் பேணி பகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண். திருவள்ளுவன் ஒரு சிறந்த மனைவிக்கான ஒரு இலக்கணத்தை 1.25 வடிவிலே படித்துக் கொடுத்திருக்கின்றார். தன்னை காத்து தன்னை கொண்டோனாகிய தன் கணவனின் அவரை பாதுகாத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அணுகக்கூடியவர்களை அன்பான வார்த்தைகளால் உபசரித்து அந்த குடும்பத்தை செம்மையோட எந்த பெண்மணி நடத்துகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தான் சிறந்த பெண்மணி என்று வள்ளுவர் கூறுகின்றார். நமது வங்கிக்கு அது முழுக்க பயன்படும். முதலில் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்யும் செயல்களில் சேவ் யுவர் ஸ்கேம் அப்படிங்கிறாங்கல்ல, முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும். தற்கொண்டால் பேணி, நம்மை கொண்டவர் ஒரு பெண்ணை தன்னை ஆட்கொண்டவன் கணவன், நம்மை ஆட்கொண்டிருப்பது நமது வங்கி. ஆக வள்ளுவன் சொல்லக்கூடிய தற்கொண்டால் பேணி என்ற வார்த்தை இங்கே நம்மை ஆட்கொண்டிருக்கும் நமது வங்கியினுடைய செயல்பாட்டிலை, வங்கியினுடைய அதனுடைய பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதைய வங்கியை காப்பாற்ற வேண்டும். இவற்றை எல்லாத்துக்கும் மேல கடைசியாக சொல்வது தகை சான்ற சொற்காத்து. வள்ளுவர் நீங்க வரவங்களை வாங்கன்னு சொல்லி நல்லபடியாக உபசரிங்கன்னு சொல்லலை. தகை சான்ற சொற்காத்து. அந்த வாங்கன்னு சொல்றதுலேயே நல்ல வார்த்தையை செலக்ட் பண்ணி போட்டு கூப்பிடுங்கப்பா அப்படின்றத இந்த பெண்மணி கொடுத்துகிறார். அந்த வகையில் நமக்கும் அது மிக பொருத்தமாக வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பொருத்தமான வார்த்தைகளை அமைத்து வருக வாங்க உட்காருங்க அப்படிங்கிறத விட அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய மனம் குளிரும்படியாக நாம் அவரை வரவேற்று அமர செய்தோம் என்றால் அவங்க என்ன ஹீட்டடாக வந்தாலும் சரி பயங்கர டென்ஷன் ஆகும். 11 மணிக்கு பஸ்ஸு 11:20 செக்கை பாஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது. 11 பஸ் போயிடும். அந்த ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு போய் வருவோம். வர நேரம் பார்த்து நம்ம வரண்டாவில் ட்ரம்மில் தண்ணி இருக்காது. அவன் கரெக்டாக வந்தோடனே தண்ணி தான் தண்ணி இருக்காது. அப்போவே பாதி ஆபாயவா அடுத்து போய் உட்கார போவா. என்னைக்கு தொடச்சி பெஞ்சோம் இவர் பார்த்து அன்னைக்கு பார்த்து பக்கத்து ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கே பஸ்ஸில் போகிறவர் பெஞ்சில் உட்கார்றாரு, வேட்டி அழுக்காகி போகுது. அதில் இன்னும் கொஞ்சம் பாதி டென்ஷன். ஆக அவன் நம்ம வாசலுக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்த உடனேயே அவன் முழுமையாக சூழ்ந்து கொள்வது அந்த டென்ஷன் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நாம் அவரை முறைப்படி சொல்லி அவரை உட்கார வச்சு கொஞ்சம் அப்படின்னா இந்த சுற்றுப்புற சூழ்நிலை பூரா மறந்துவர். சரி, இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது நமது பொறுப்பு தான். இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் கவனிக்க விட்டுருந்தா கூட அதனுடைய தாக்கம் நம்மை தாக்காது. இதனால் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அன்பான உபசரிப்பினால் வள்ளுவன் மிக தெளிவாக தகை சான்ற சொற்காத்து. பொருத்தமான வார்த்தையை போட்டு நீங்க அவங்கள கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுலேயே பாதி ஆப்பாய் ஆப்பாரு முழுசாப்பி ஐயா நீங்க சொல்றபடி கேட்கிறேன். 11 பஸ் அது போயிட்டு போகுதுங்க, பஸ்ஸா இல்லை ஆப்பாய். அந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா உருவாகும். அதனால் சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு இப்பொழுது தேவை வாடிக்கையாளர் சேவை. அந்த வாடிக்கையாளர் சேவையை நாம் வளம்பர செய்தோம் என்றால் வங்கி வளரும். வங்கி வளர்ச்சியிலே நாம் வளருவோம். நம்மளுடைய வளர்ச்சியில் நம் குடும்பம் வளரும். நம் குடும்பத்தின் வளர்ச்சியில் நம்முடைய வழித்தோன்றல்கள் வளரும். இந்த சிறிய வார்த்தைகளோடு எனது சிற்றுரையை முடித்து இன்று உங்கள் முன்னால் நிற்பதற்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அளித்த எனது இனிய சகோதரர்களுக்கு என் மனமான நன்றி தெரிவித்துள்ளேன். எம் பெரியசாமி அவர்களே, உங்களுடைய அறிவுரையும் தெளிவுரையும்
அதற்கு முன்பாக நம்முடைய இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நமது பெருந்தலைவரை அழைத்திருந்தோம், GMO அவர்களையும் அழைத்திருந்தோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அவர்கள் இருவரும் இங்கே வர முடியவில்லை நண்பர்களே. ஆக அவர்களுக்கும் பொருத்தமான சேர்த்து ஒரு அரை மணி நேர உரையை நமது பொதுமேலாளர் அவர்கள் இங்கே நமக்காக ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு I welcome respected our general manager, Comrade A. Ramanathan, to deliver your very valuable address, sir.